நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நியூ இயர் ஸ்பெஷல் இளநீர் பாயாசம் அண்ட் நெக்ஸ்ட் டே என்னோட ஹஸ்பண்ட் பர்த்டே. ஸோ அதனால் இன்றைக்கி சாக்லேட் ட்ரஃபிள் புல்மி அப் கேக் பார்க்கலாம். எல்லாமே இன்றைக்கி பர்ஃபெக்டான பேக்கிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இளநீர் பாயசம் பண்ணுறதுக்கு ரெண்டு ரொம்ப வழுக்கையாக எடுத்து வச்சுருக்கேன். தோசை பதத்துக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி ஒன்று, அது வந்து நம்ம அரைச்சி போட்டுக்கலாம். இன்னொன்று வந்து ரெண்டு வழுக்கையாக இருக்கணும். ஸோ நான் கேக் பேக் பண்ணுறதுக்கு நியூ இயர் ஸ்பெஷலாக நான் கொஞ்சம் ஃபிலிப்ஸோட எலக்ட்ரிக் பிளெண்டர் வாங்கியிருக்கேன். இது வந்து ரொம்ப சூப்பர்பான பிளெண்டர், நமக்கு ஸ்டாக்கே கிடைக்காது. ஸோ லக்கிலி எனக்கு அமேசானில் கிடச்சிது. அதே மாதிரி இந்த செரேட்டட் நைஃப் கேக் கட்டிங்க்கு வாங்கியாச்சு. ஸோ ஹஸ்பண்ட் பர்த்டே அன்னைக்கு அவங்களுக்கு நான் ஒரு கிட்டார் ப்ரெசென்ட் பண்ணேன். ஸோ அவங்க பிகினர், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கிட்டார் வாங்கியாச்சு. பர்த்டே வந்து Jan 2, பட் அன்னைக்கு ஒர்க்கிங் டே. ஸோ நியூ இயர் அன்னைக்கு ஸ்வீட் அண்ட் கேக் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இளநீர் பாயத்துக்கு ஃபஸ்ட்டு கோகோனட் மில்க் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நம்ம மிக்ஸி ஜாரில் இந்த கோகோனட் மில்க் எக்ஸ்ட்ராக்டர் நமக்கு கிடைக்கிது. ஸோ அதோட இந்த ரப்பர் பார்ட் கீழே வர மாதிரி வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஹோல்குள்ளே நம்ம வந்து துருவி வச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு தேங்காயை ஃபுல்லாக துருவி எடுத்திருக்கேன். பிகாஸ் நாங்கள் 5 பேர் இருக்கோம். நீங்கள் வேணால் ஹாஃப் தி குவான்டிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக உள்ளே போட்டுட்டு அடுத்தது நமக்கு இளநீர் ஊற்றணும். 2 கப் இளநீர் ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஒரு 5-6 ஏலக்காயும் போட்டுறணும். இந்த மாதிரி நமக்கு தேங்காய் பால் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் வடிகட்டுற பிரச்சனையே கிடையாது. இந்த ஃபில்டரை வந்து நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ரன்னிங் வாட்டரில் நல்லா ஓடுற தண்ணியில் காட்டினாவே நீட்டாக க்ளீன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம 2 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது 15 முந்திரியை 1-2 உடச்சி நெய்யில் வறுத்து எடுத்து வச்சிடலாம். அடுப்பை மெதுவாக வச்சுக்கோங்க. அப்போ தான் முந்திரி நல்லா மொறுமொறுன்னு வரும். பொன்னிறமானதும் முந்திரியை ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சிடணும். ஏன்னா நம்ம இளநீர் பாயாசத்தில் தேங்காய் பால் ஊற்றுறதுனால தேங்காய் பால் திரிஞ்சிடும். எதையுமே நம்ம சூடாகவே சேர்த்தக்கூடாது இதில். அடுத்தது தோசை பதத்தில் இருக்க ஒரு ஃபுல் இளநீர் எடுத்து நம்ம மிக்சியில் கொஞ்சமாக இளநீர் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். 90% அரைச்சா போதும். கொஞ்சம் நறுக்குன்னு இருந்தால் நமக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதுதான் நமக்கு வந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கொடுக்கும். இது வந்து கிட்டத்தட்ட 1 கப் இருக்கு. அடுத்தது 1/2 கப் அளவு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி தோசை பத்தில் இருக்க இளநீர் எடுத்து கையில் 1-2 இல்லை சாப் பண்ணி கூட நறுக்கி சேர்த்திக்கோங்க. அடுத்தது இளநீர் பாயசத்தில் நம்மளோட பசும்பால் இல்லை எருமைப்பால் எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் பாதி அளவு சுண்ட வைக்கணும். 4 கப் பாலை 2 கப் பாலாக சுண்ட வச்சு நம்ம இதில் சேர்த்திடலாம். இது கூட 1/2 கப் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்திருக்கேன். அது இல்லைனாலும் பரவாயில்ல, சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கண்டென்ஸ் மில்கில் இருக்க ஸ்வீட்டே போதுமாக இருக்குது. உங்களுக்கு இன்னும் பத்தலைன்னா சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளை சர்க்கரை தான் நமக்கு ஹோட்டலில் கிடைக்கிற டேஸ்ட் கொடுக்கும். அடுத்தது இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க ஆறுன முந்திரியை போட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டு நம்ம இதே வெயில் காலம்னா இன்னும் ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணலாம். இது வந்து ரொம்ப நேரம் வெளியில் வைக்க முடியாது இளநீர் இருக்கனால. ஸோ நீங்கள் அப்போவே சர்வ் பண்ணிவிடுங்க. வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். யம்மி அண்ட் க்ரீமியான இளநீர் பாயசம் ரெடி ஆயிடுச்சு.
பர்ஃபெக்டான கேக் பண்ணுறதுக்கு நமக்கு முக்கியமாக மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கப்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் ப்ராப்பரான ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள். செகண்ட் வந்து எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருக்கணும். முட்டை ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா வெளியில் எடுத்து வச்சு நார்மல் வாட்டரில் போட்டு வச்சிங்கன்னா உடனே ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். அடுத்தது பட்டர் வந்து நீங்கள் உருக்கி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தான் மில்க்கும் நீங்கள் ஆற வச்சோ சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஓவனில் செய்யலை. நீங்கள் ஓவனில் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்கணும். கேக்கை செக் பண்ணி பார்த்துட்டு பேக் ஆகலாம், இன்னொரு 5 மினிட்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இட்லி பாத்திரத்தில் ஆல்ரெடி நான் வந்து சால்ட் யூஸ் பண்ணி நிறைய பேக்கிங் ரெசிபீஸ் பண்ணனால அதே சால்ட் யூஸ் பண்ணனால இந்த கலரில் இருக்குது. அதனால் நான் அடுப்பை 10 நிமிஷம் வச்சு மெதுவாக இந்த உப்பை நம்ம ஹீட் பண்ணிடலாம். அடுத்தது ஒரு கிளாஸ் பவுலில் நம்ம ஒரு 4 முட்டையோட வெள்ளைக்கருவை தனியாக பிரித்து எடுத்துக்கணும். பிளாஸ்டிக் அல்லது கிளாஸ் பவுல் யூஸ் பண்ணுங்கள், சில்வர் பாத்திரம் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ ஒரு ஓட்டை லாரி கரண்டியில் வச்சு இந்த மாதிரி லேசாக ஆட்டும் போது நமக்கு மஞ்சக்கரு தனியாக பிரிஞ்சிரும். மஞ்சக்கருவை நம்ம சேர்த்திக்குவோம். இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சிடலாம். இது கூட ஒரு டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பிளெண்டரை 1 நம்பரில் லோ ஸ்பீடில் வச்சு ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம நல்லா அடிச்சுக்கலாம். அடுத்தது ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஹையஸ்ட் ஸ்பீடில் வச்சு அடிக்கணும். ஒரு 80% நல்லா வந்து அடிக்கப்படும். இடையில தேவைப்பட்ட நம்ம இந்த மாதிரி ஓரங்களை எடுத்து விட்டு ஸ்க்ரேப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி பவுலில் விட்டு ஆடாமல் இருக்கணும். ஸோ அந்த பீக் வர வரைக்கும் நம்ம ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் நம்ம அடிக்கணும். ஸோ இதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு 5 நிமிஷம் ஆச்சு டோட்டலாக. 3/4 பதம் நல்லா முட்டையை அடித்ததுக்கப்புறம் 1 கப் சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்லா அடிச்சுக்கணும். இதுலேயே நமக்கு அந்த சர்க்கரை கரைஞ்சிரும். இந்த ஹேண்ட் பிளெண்டர் எல்லாமே நீங்கள் கேக் செய்யலாம். மிக்சியை வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து உடனே நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு ஓரளவுக்கு நம்ம அடித்து விட்டு சூடேறாமல் பார்த்து அடிச்சிங்கன்னா மயோனைஸ் மாதிரியே ஒரு மாதிரி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் கேக் செய்யலாம். ஸோ நமக்கு அழகாக ஸ்டிஃப் பீக் வந்துருச்சு. பவுலில் வந்து நம்ம குப்புற கமுத்தும் போதும் நமக்கு அந்த எக்கு வந்து விழாமல் இருக்கணும். அதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ சைட்ஸ் எல்லாத்தையும் ஸ்க்ரேப் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. ஸோ இப்போ பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இதே மாதிரி தான் மக்ரூன்ஸ்க்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையோட மஞ்சள் கருவையும் சேர்த்திடலாம். இதையும் ஒரு வாட்டி நம்ம லைட்டாக அடித்து விட்டுறணும். இது கூட நாம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க 4 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் அல்லது 4 டேபிள் ஸ்பூன் வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் பால், 2 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், எல்லாமே சேர்த்து ரொம்ப ஹார்ஷாக இல்லாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது அடுத்தது நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மாவு வகைகள் எல்லாத்தையும் சேர்த்தலாம். அதுக்கு 1 கப் மைதா மாவு, கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கணும். பேக்கிங் பவுடர் நீங்கள் எந்த ரெசிப்பியில் போட்டாலும் குக் பண்ணும்போது வர ஹீட்னால் அந்த இன்க்ரீடியன்ட் நல்லாவே உங்களுக்கு ரைஸ் பண்ணி கொடுக்கும். இது கூட நான் 1/2 கப் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கொக்கோ பவுடரை ஆட் பண்ணாமே நீங்கள் பேக் பண்ணிங்கன்னா அதுதான் நமக்கு பர்ஃபெக்டான ஸ்பாஞ்சி வெனிலா கேக் கிடைக்கும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம நீட்டாக சீவ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நம்ம மிக்ஸ் பண்ணோம். கட் ஃபோல்டு, கட் ஃபோல்டு. ஸோ கொஞ்சம் பொறுமையாக பார்த்து மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த எக்கில் இருந்த ஏர் பபிள்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது பட்டர் பேப்பர் போட்டு லைன் பண்ணியிருக்க கேக் ட்ரேக்கு இதை மாற்றிடலாம். இதை கொஞ்சம் டேப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க இட்லி பாத்திரத்தில் வச்சு மெதுவாக 40 நிமிஷம் வேக வைக்கணும்.
நீங்கள் இதே மாதிரி குக்கரில் கூட செட் பண்ணி வேக வைக்கலாம். கரெக்டாக 40 மினிட்ஸ் கழித்து நமக்கு பேக் ஆகிடுச்சு. இடையில திறந்து பார்க்காதீங்க. வெதுன்னு ஆனதுக்கப்புறம் நம்ம டிமோல் பண்ணிவிட்டு நல்லா ஆற விடணும். முடிஞ்சளவு குயிக்காக நம்ம அந்த கேக் ட்ரேலேருந்து கேக்கை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அடுத்தது பட்டர் பேப்பர் எல்லாத்தையும் எடுத்துடலாம். பட்டர் பேப்பர் இல்லைன்னா அந்த கேக் ட்ரேயில் ஃபுல்லாக நம்ம வெண்ணெய் தடவி மேலே லைட்டாக நம்ம மைதா மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு அது மேலே கூட நீங்கள் பேட்டரை ஊற்றி பேக் பண்ணி எடுக்கலாம். ஸோ இப்போ இந்த கேக்கோட மேல் லேயர் லைட்டாக குக் ஆகியிருக்காது, அதே மாதிரி கொஞ்சம் அந்த எக்கோட ஸ்மெல்லும் அதில் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஈஸியாக லைட்டாக போட்டு நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணாலே அது நீட்டாக வந்துடும். அப்புறம் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ லைட்டாக நான் இந்த மாதிரி ரப் பண்ணுறேன், எவ்வளோ அழகாக பிரிஞ்சு வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த லேயரை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ இதை வந்து சாப்பிட வேண்டாம். அடுத்தது கேக்கை 2 லேயராக நான் பிரிச்சுக்கிறேன். இன்னும் 3 லேயர்ஸாக கூட நம்ம பேப்பர் மாதிரி கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஃப்ளஃபியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம விப்பிங் க்ரீம் அடிச்சுக்கலாம். எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கணும். நான் டைரி, அதாவது பாலில் செய்யாத விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கும்போது அதிகமாக உருகாது. 1 கப் விப்பிங் க்ரீமை நல்லா ஃப்ரீசரில் வச்சுட்டு 24 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்து இந்த மாதிரி அடிக்கணும். லோ ஸ்பீடில் 1 மினிட், அதுக்கப்புறம் 2 மினிட்ஸ் ஹை ஸ்பீடில் அடித்து மறுபடியும் 1 மினிட் லோ ஸ்பீடில் அடித்து நம்ம ஃபினிஷ் பண்ணணும். ஸோ இதுவும் அதே மாதிரி ஸ்டிஃப் பீக் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்படுற ஃப்ளேவர், இப்போ நான் வந்து கொக்கோ பவுட்ரு மட்டும் ஒரு 1/4 கப் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப வந்து நீங்கள் விப்பிங் க்ரீம் அடிக்கக்கூடாது, அடிக்க வந்து பட்டர் வந்துடும். ஸோ வெண்ணெய் வரதுக்கு முன்னாடியே கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஹோம்மேட் பட்டர், அதுக்கப்புறம் கண்டென்ஸ்டு மில்க் ரெசிபி எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்டேட் பண்ணியிருக்கேன். அடுத்தது சாக்லேட் கனாச்சி செய்கிறதுக்கு நான் டார்க் கம்பவுண்ட் 15 எடுத்திருக்கேன். உங்களுக்கு 45 கிடச்சா நீங்கள் அது கூட எடுத்துக்கலாம். இன்னுமே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சாக்லேட் ஃப்ளேவர் அதில் இருக்கும். ஸோ 400 கிராம்ஸும் நம்ம நல்லா மெல்ட் பண்ணிடணும். இதை உருக்கிறதுக்கு 1 கப் விப்பிங் க்ரீமில் இந்த பீஸை 4-5 கத்தியோட ஹெல்ப்பில் நல்லா உடச்சி நீங்கள் வந்து ஆட் பண்ணி அடுப்பை மெதுவாக வச்சு உருக்கி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கனாச்சி ரெடி ஆயிடுச்சு. இதை ஆற விட்டுருங்க. அதுக்குள்ளே இப்போ கேக்கும் நல்லா ஆறிடுச்சு. இதில் வந்து ஈக்குவலான அமௌண்ட் சரி பாதி சர்க்கரையும் தண்ணியும் சேர்த்திட்டு 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றி இந்த மாதிரி கேக் ஃபுல்லாக ப்ரஷ் பண்ணிவிட்டு விப்பிங் க்ரீமை நம்ம மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கேக்கோட லேயர் அளவு திக்னஸ்க்கும் விப்பிங் க்ரீம் போடணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். ஸோ இது மேலே கொஞ்சமாக நான் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டை கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். இப்போ தேவைப்பட்டால் இன்னுமே நீங்கள் அந்த சாக்லேட் கனாச்சி சிரப் நம்ம பண்ணி வச்சுருக்கிறத இது மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே இன்னொரு லேயர் வச்சு அதே மாதிரி சுகர் சிரப் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணணும். இவ்வளோ திக்னஸ் இருந்தாலே போதும். இன்னுமே பேக்கரியில் தின்னாக கட் பண்ணிடுவாங்க. ஸோ சுகர் சிரப் வந்து நல்லா ஸ்பாஞ்சியாக ஜூஸியாக இருக்க வரைக்கும் பண்ணணும். கிட்டத்தட்ட 1/4 கப் சுகர் சிரப் வந்து நீங்கள் கேக் மேலே ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு லேயருக்கும் 1/4 கப் வேணும். 1 கப் வந்து 250 ml. ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சைட்ஸ்லேயும் நான் வந்து இப்போது ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். மேலே வந்து நம்ம கனாச்சி ஊற்ற போகிறோம். ஸோ ஓரளவுக்கு பேக் பண்ணிட்டால் போதும். நான் ஸ்பேட்ச்லாம் வச்சே நான் பண்ணிட்டேன். தோசைக்கரண்டி மாதிரி ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருந்தால் போதும். இது மேலேயும் அதே மாதிரி நம்ம நிறைய சாக்லேட் கிரேட் பண்ணி வச்சு போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு OHP ஷீட் அல்லது ஸ்டிக் ஃபைல் எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு நம்ம அந்த கேக் சைஸ்க்கு கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி பார்த்து கட் பண்ணி சுற்றி வைக்கணும். கேப் இல்லாத மாதிரி கேக்குக்கும் OHP ஷீட்டுக்கும் கேப் இல்லாத மாதிரி நம்ம இந்த மாதிரி சுற்றி வச்சிடலாம்.
இப்போ இன்னுமே கொஞ்சம் எனக்கு கேப் இருக்குது. இன்னொரு ஷீட் எடுத்து வச்சு சுற்றுறேன். ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம ஒன்றா ஒட்டுறதுக்கு இன்னொரு ஷீட்டு ஒட்டுறதுக்கு நான் இப்போ செல்லோ டேப் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி குறுக்கால நம்ம செல்லோ டேப் போட்டு ஒட்டிடலாம். ஹரிசாண்டலாக ஒட்டிடுங்க. ஸோ இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது. எல்லாமே ஆறி இருக்கணும். ஸோ நீங்கள் கேக் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவு மேலே அந்த சாக்லேட் கனாச்சி இருக்க மாதிரி பார்த்து ஊற்றுங்க. அப்போ தான் நல்லா ஃப்ளோ ஆகி சூப்பராக இருக்கும். ஸோ இதில் சாக்லேட் கனாச்சியை நான் ஊற்றிட்டேன். ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காயிடுச்சு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. 400 கிராம்ஸ்க்கு 1 கப் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணணும். ஸோ அதே விப்பிங் க்ரீமை நான் ஒரு கோனில், இது வந்து DIY தான், சும்மா ஒரு பாலித்தீன் பேக்கில் கோன் மாதிரி செஞ்சு நான் அதில் வந்து விப்பிங் க்ரீம் போட்டு ஆட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம தேவையானது எழுதிக்கலாம். ஹாப்பி பர்த்டே தயானன்னு எழுதி ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான், கேண்டில் பற்ற வச்சாச்சு. முடிக்கும் போதே 10:45 11 ஆகிடுச்சு. ஸோ அப்போவே நாங்கள் கட் பண்ணிட்டோம். ஸோ இது ட்ரெண்டிங்கில் இருக்கனால ஃபஸ்ட்டு கத்தி எடுத்துகிட்டு எப்படி வெட்டுறதுன்னு பார்த்தாங்க. அப்புறம் புல்மி அப்புன்னு சொன்னதுக்கப்புறம் லைட்டாக புல் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நல்லா கேக் விட நிறையவே பாதி அளவுக்கு கனாச்சி ஊற்றிடுங்க. அப்போ தான் எல்லாமே ஈக்குவலாக ஃப்ளோ ஆகும். ஸோ இது எல்லா பக்கம் ஃப்ளோ ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம கட் பண்ணலாம். செம்ம சாஃப்ட் அண்ட் ஜூஸியான சாக்லேட் ட்ரஃபிள் கேக் புல்மி அப் வெர்ஷனில் ரெடி ஆயிடுச்சு. வெட்டி சாப்பிடுங்க. சரி, வெட்டிட்டு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லு. எப்படி இருக்கு? சரி, எப்படி இருக்கு சொல்லுங்க. சொல்ல அம்மாட்ட. ஓகே, தேங்க்யூ. இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணணும். மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. டைரெக்டாக ஃப்ரிட்ஜோட காற்று எந்த ஃபுட்லேயுமே படக்கூடாது. So hope you all enjoyed watching this video. This is Dr. Akshita